இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற கொஷினை பாருங்கள். what is the times 100 hours after 7 AM? 7 AM இப்போ இதுலேருந்து 100 hours கழித்து எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 7 AMனா 100 hours கழித்து எவ்வளவு? ஓகே, ஸோ இதை வந்து 100 mod x mod 24 இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 24 நம்ம டிவைட் பண்ணால் 4 வருது. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரியா. அப்போ 4 hours இப்போ இருந்து 4 hours என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ 7 AM மீன்ஸ் 8 9 10 11. ஸோ 100 hours கழிச்சு எத்தனை மணி? 11 o'clock ஆகிருக்கும். ஓகேவா. 11 AM. AM இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சேம் டைப் ஆஃப் இன்னொரு கொஷின். வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM? இப்போ மணி 11 PM. ஒரு 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்போ என்ன டைம் அப்படிங்கிறத உட்காந்து கால்குலேட் பண்ணாமல் ஈஸியாக இந்த மெத்தடில் பண்ணலாம். ஸோ 15 x mod 12 அப்படிங்கும்போது 15 நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த 12 இந்த 24 எங்கேருந்து வந்ததுங்கிற டவுட் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா 100 ஹவர்ஸுங்கும் போது மோர் தென் 24 hours. ஸோ நம்ம 24ன்னு எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 15 hours அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 12 hours கணக்கு பண்ணியே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ 15 12 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் வந்து 3 வந்திருக்குது பேலன்ஸ். இங்கே எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ரிமைண்டர் தான், நோ கோஷியன்ட். ஓகே, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸோட இது வந்து ரிமைண்டர் தான். ஓகே, இப்போ 15 எக்ஸுங்கும் போது 3. இங்கே வந்து என்னென்னா பிஃபோர் கேட்டதுனால மைனஸ் பண்ணணும். இப்போ 11 o'clockலாம் அப்போ 3 மைனஸ் பண்ணுங்கள் 11லேருந்து. ஸோ 8 PM. ஸோ 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன டைம் இருந்திருக்கும், 8 PM இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் உள்ள எல்லா ப்ராப்ளமும் 1 by 1 சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.